ஸ்ரீராம ஜெயம். சர்க்கம் 14. அசோகவனத்தின் ரம்யம். புன்னகையே பூரண சந்திரன் போல் இருக்கும் என்றாரே, செந்தாமரை இதழ் போன்ற கண்களால் என்னை பார்க்கும் பாக்கியம் பெறுவேனா என்று எண்ணியபடி மதில் சுவரை தாண்டி சித்திரை வைகாசி மாதங்களில் புஷ்பிக்கும் ஆச்சா, அசோகம், சண்பகம், மா முதலான மரங்களை லாவகமாக கடந்தார். மாந்தோப்புகளில் மரம் கொள்ளாமல் புஷ்பித்திருந்தது. அங்கே வண்டுகள் மெலிதாய் ரிங்காரமிட்டு கொண்டிருந்தன. குலை குலையாய் தொங்கும் பழமரங்களை தாண்டி குதித்தார். மான்கள் கூட்டமாய் செல்வதைக் கண்டார். இவரது தாவுதலால் குயில்களும் புறாக்களும் எழுந்து கொண்டன. பூக்கள் தரையெல்லாம் பாய் விரித்தன. பழங்கள் நாலாபுறமும் உருண்டன. பாதையில் தடையாயிருந்த கொடிகளை அறுத்து கொண்டு சென்றார் மாருதி. ஸ்வஸ்திக், திலகம் போன்ற பல அமைப்புகள் உள்ள பொய்கைகளை கடந்தார். முத்தையும் பவழத்தையும் வெள்ளி சொர்ணத்தையும் பொடித்து குளங்களில் தூவியிருந்தது. அதன் ஸ்படிகமான தன்மையிலிருந்து தெரிந்தது. குளங்களில் தாமரையும் அல்லியும் மலர்ந்திருந்தன. பல இடங்களில் அருவி விழுந்து வாய்க்கால்கள் ஓடுவதை பார்த்து கொண்டே போனார். அன்னம், வாத்து, கௌதாரி போன்றவை சன்னமாய் குரல் கொடுத்தன. சிறிது தூரத்தில் பல மரங்களை அடக்கிய ஒரு மலையை பார்த்தார். அதிலிருந்து ஓர் அருவி ஓடி வந்து கீழே அற்புதமாய் அமைக்கப்பட்ட ஒரு வாவியில் விழுந்தது. குளத்தில் நிரம்பிய நீர் ஓடைகளாக காட்டுக்குள் சென்றது. அருகில் உப்பரிகைகளுள்ள சில வீடுகளும் கட்டப்பட்டிருந்தன. அந்த இடத்தை நிர்மாணித்தவர் தெய்வ சிற்பியான விஸ்வகர்மாவாயிற்றே. பொய்கையின் படிகளில் நவமணிகள் பதிக்கப் பெற்றிருந்தன. முத்தை பொடி செய்து மணலாக பரப்பப்பட்டிருந்தது. 4 புறங்களிலும் விஸ்தாரமான மேடை. மேடையை சுற்றி பழமரங்களும் பூச்செடிகளும் வசந்தமாக நின்றிருந்தன. வெயிலும் மழையும் தாக்காமல் இருக்க பந்தலும் போடப்பட்டிருந்தது. அங்கே ஒரு சிம்சுபா விருட்சம் அநேக கொடிகளால் பிணைக்கப்பட்டு நெருக்கமான கிளைகளும் அகலமான இலைகளுடன் பறந்து நின்றிருந்தது. கிளைகளில் கட்டியிருந்த சிறு மணிகள் காற்றில் அசைந்து ஜலதரங்கம் வாசிப்பது போன்ற ஓசையை எழுப்பின. மரத்தை ஹிம்சிக்காமல் மெதுவாக ஏறிய ஆஞ்சநேயர் வசதியான ஓர் இருட்டு இடத்தில் உட்கார்ந்தார். காலையில் பிராட்டி இங்கே வரக்கூடும் என்று எதிர்பார்த்தார். பறவைகளின் ஒளியும் இயற்கை அழகும் நீர்நிலைகளும் காலை கதிரவனும் கவலைகளை குறைக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. அது பொய்யாகுமா என்று நினைத்தார் ஆஞ்சநேயர்.